ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஹீரோயின்ஸ் போடுற மாதிரி நெக் வந்து வேணும். நெக் வந்து அகலமாக இருக்கணும். கீழே வந்து அகலமாக, அதாவது நெக்கோட அந்த வித்து இருக்கு இல்லைங்களா, நெக்கோட இறக்கம் வந்து அகலமாக இருக்கணும். பட் ஷோல்டர் வந்து இறங்கக்கூடாது. ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் நாட்டு வைக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்கக்கூடாது, அகலம் பேக்கில் வந்து இறக்கமாகவும் இருக்கணும், ஷோல்டரும் இறங்கக்கூடாது, நாங்கள் நாட்டும் வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இறக்கனாலும் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து நாட்டு வச்சு அந்த ஷோல்டர் இறங்க விடாமல் வந்து நாங்கள் நாட் வந்து பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அகலமாக போடணும்னு ஆசை தாங்க, ஆனால் வந்து எனக்கு அகலமாக ஆயிடுச்சுன்னா ஷோல்டர் கம்ஃபர்டபுளாக நிற்க மாட்டேங்குது, இறங்கிடுது அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோதான் இறக்கம் வச்சாலும் அந்த அகலம்ங்கிறது எங்களுக்கு வரமாட்டேங்குது, மற்ற டெய்லரிஸ்ட்டை கொடுக்கும்போது நாங்கள் அகலப்படுத்துங்கன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து அவங்க எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச் பண்ணி தர்றாங்க, அதாவது குறுகலை வச்சு தராங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நான் வந்து என்னங்கிறத உங்ககிட்ட ஈஸி மெத்தடில் வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். நான் இப்போ தான் ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு வந்து டெய்லரிங்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அந்த நெக் பாயிண்ட் வந்து எப்படி வைக்கணுங்கிறது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதும் போல் லைனிங் கிளாத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன். லைனிங் கிளாத்தில் எப்போதும் போல் அந்த பாயிண்ட் பேக்கில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸில் நம்ம எப்பவும் போல் ஷோல்டர் அளவு நம்ம பின் கழுத்துது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, பேக் பார்ட்டு அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து பேக் பார்ட் வந்து நான் அளவு எடுத்திருக்கேன். இது பேக்கோட ஹைட்டு, இது வந்து ஸ்டிச்சிங்க்கு உண்டான ஹைட்டு, சரிங்களா? ரெண்டுமே எடுத்துட்டு நான் வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்பயும் எடுக்கிற அளவு தாங்க, 2.5 இன்ச் கழுத்தளவு எடுப்போமா, அந்த 2.5 இன்ச்சை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 2.5 இன்ச் 2.25 2.25 கழுத்து அளவு எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேக் பார்ட், அதாவது இடுப்பு சுற்றளவு வந்து எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து இந்த இடுப்பு சுற்றளவை இந்த இடத்துல நான் வைக்கிறேங்க. இந்த இடுப்பு சுற்றளவை இந்த இடத்துல வைக்கும்போது இங்கேருந்து ஒரு 1 இன்ச் விடணும். இந்த 1 இன்ச் எதுக்காக விட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காக இந்த 1 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து குறிக்கிறோம். இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேக் இருக்கு இல்லைங்களா, பேக் முடிகிற இடம் சேர்த்து இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறோம், சரிங்களா? அதே போல் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பின் கழுத்தோட உயரம், அதாவது பின் கழுத்துக்கு கீழே முதுகு இருக்கு இல்லைங்களா, அந்த உயரம், அதை இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல இது முடியுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல கரெக்டான அளவில் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இங்கன்னா கரெக்டான அளவு ப்ளஸ் தையலுக்கு உண்டான அளவு அப்படின்னு விட்டுறலாம், சரிங்களா? இவ்வளோதாங்க. இப்போ கழுத்து வந்து மார்க் பண்ணியாச்சு. பின் கழுத்து ரொம்ப ஈஸி, நம்ம கழுத்தை வளைச்சி வச்சு எடுக்கணும், இந்த இடம் எப்படின்னு தெரியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே இல்லை. பின் கழுத்து எப்படி எடுக்கிறது, கழுத்து சுற்றளவு எப்படி எடுக்கிறது, இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறது, எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போது இங்கே 2.5 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே 2.5 இன்ச்சை வந்து நான் இங்கே கீழே வச்சுருக்கேங்க. இப்படி வச்சுட்டு இப்போது இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ தான் இதில் உள்ள நான் வந்து அர்த்தம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், பிகினர்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நார்மல் நெக்னா நம்ம எப்படி வளர்ப்போம், இந்த இடத்துல இருந்து இப்படி, இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ரவுண்டு நெக்குக்கு இப்படி வளைச்சிருவாங்க, அவ்வளோவே தான், ஈஸி தான் நார்மல் நெக்கு. இல்லை எனக்கு வந்து ப்ராடாக வேணும், அகலமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து கழுத்து சுற்றளவை இங்கே அகலப்படுத்திட்டோன்னா இந்த கழுத்து வந்து நமக்கு ஷோல்டரில் நிற்காமல் இறங்கி போயிடும். ஸோ அதனால் கழுத்து சுற்றளவை எதுவுமே பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அதாவது இந்த இடம் இப்படியே தாங்க இருக்கணும், எனக்கு அகலமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வந்து இதாவது இதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச் இப்படி வர்ற மாதிரி வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நல்லா
இப்படி கொடுக்கும்போது நல்ல ஒரு அகலம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இப்படி வந்து இதுக்கு வெளிப்பக்கமாக வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இதுவே போதுமானதாக தான் இருக்கும் நமக்கு. இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். அது வந்து நமக்கு தேவைப்படாது. ஒரு 1/2 இன்ச் வந்து இதுக்கு வெளியில் வந்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஈஸி மெத்தட். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் அகலமாக, இந்த 2.5 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல முடியுறது இல்லையா, இதுக்கு வெளியில் இப்படி அகலமாக ஒரு குடுவையாட்டை வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக முடிகிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. பெர்ஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த இடத்த நம்ம எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. இந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு 3 இன்ச் வரையுமே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இதிலேருந்து இந்த லாஸ்ட் வரையும் நீங்கள் இந்த பெண்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேக் வந்து ப்ராடாக அவ்வளோ சூப்பராக நீங்கள் பண்ணுற ஹீரோயின்ஸோட அந்த நெக் இருக்கும் பார்த்தீங்களா, பின்னாடி அகலமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் வந்து இருக்கும். இதுக்கு நாட்டு வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நாட்டு வைக்க கூட தேவையில்லை. உங்களுக்கு ஷோல்டர் வந்து இது இறங்காது. ஏன்னா நம்ம கழுத்து சுற்றளவு எப்போதும் போல தான் வச்சுருக்கோம். எந்த மாற்றமும் நம்ம வைக்காததுனால நமக்கு வந்து இந்த நாட் கூட தேவைப்படாது. சரிங்களா? வைக்கிறவங்க வச்சுக்கோங்க. இல்லை நாட்டு நான் போடாமலும் எனக்கு வந்து ப்ராடாக வேணும், அகலமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் ஃப்ரண்ட் நெக்குக்கு ப்ராடாக வைக்கணும்னா எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.